விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமடைந்த நடிகை ஜூலி சமீபத்தில்தான் தனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதை அறிவித்திருந்தார். அதே நேரத்தில் சோசியல் மீடியாவில் இன்னொரு சம்பவம் நடந்தது. அதாவது சில மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய காதலருடன் போட்டோ வெளியிட்ட நிவேதா பெத்துராஜ் அந்த புகைப்படங்களை எல்லாம் டெலீட் செய்திருக்கிறார். இதற்கு பின்னணியில் என்ன நடந்தது என்று தகவல்தான் இப்போது பேசப்படுகிறது. ஜல்லிக்கட்டு மூலமாக பெரிய அளவில் பெயர் வாங்கிய ஜூலி பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு தன்னுடைய திரைப்பயணத்தையும் தொடங்கினார். சோசியல் மீடியாவில் சில நாட்களுக்கு முன்பு ஜூலி தன்னுடைய என்கேஜ்மெண்ட் புகைப்படங்களை வெளியிட்டு தன்னுடைய வருங்கால கணவர் குறித்து ஒரு நெகிழ்ச்சியான பதிவை வெளியிட்டிருந்தார். இதுதான் இணையத்தில் அதிகமாக பேசும் பொருளாக மாறியது. காரணம், அந்த புகைப்படத்தில் ஜூலி அவருடைய வருங்கால கணவர் முகத்தை காட்டவில்லை. அதனால் இவர் யாராக இருக்கும் என்று நெட்டிசன்கள் இணையத்தில் தேடத் தொடங்கிவிட்டனர். சில மாதங்களுக்கு முன்பு நடிகை நிவேதா பெத்துராஜ் தன்னுடைய காதலரோடு எடுத்த புகைப்படத்தை வெளியிட்டு அதற்கு ஹார்டின் எல்லாம் பறக்க விட்டிருந்தார். அப்போது அவர் யார் என்று தேடி பார்த்த ரசிகர்கள் ஜூலியின் முன்னாள் காதலர் தான் இவரைதான் நிவேதா கல்யாணம் பண்ண போகிறாரா என்றெல்லாம் பேசி வந்தனர். ஆனால் இப்போது ஜூலி தன்னுடைய என்கேஜ்மெண்ட் போட்டோவை போஸ்ட் போட்ட அடுத்த சில நாட்களில் நிவேதா தன்னுடைய காதலனோடு எடுத்த போட்டோவை டெலீட் செய்திருக்கிறார். இதனால் ஜூலி நிவேதாவின் காதலரைத்தான் என்கேஜ்மெண்ட் செய்திருக்கிறாரா என்றெல்லாம் சிலர் கமெண்ட்ஸ் போட்டு வந்தனர். ஆனால் இந்த வதந்திகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது ஜூலியின் என்கேஜ்மெண்ட் வீடியோ சில லீக் ஆகி இருக்கிறது. அதில் அவருடைய வருங்கால கணவரின் முகத்தை பார்க்கும் போது அவர் நிவேதா பெத்துராஜின் காதலர் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இதனால் நிவேதா பெத்ராஜுக்கும் அவருடைய காதலருக்கும் ஏதோ மனஸ்தாபம் போல, அதனால் இருவருக்கும் பிரேக்கப் ஆகிவிட்டது என்று ரசிகர்கள் நிவேதாவுக்கு ஆறுதல் சொல்லி வருகிறார்கள். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சீக்கிரமா நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும் என்று பலர் அட்வைஸ் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் ஜூலிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள்.